Good morning to everyone. Welcome to Teaching Tutorials Tamil. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் முதல் பாடம் எண்கள் அதாவது நம்பர்ஸ் அப்படிங்கிற பாடத்திலிருந்து முதல் பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். முதல் பயிற்சியில் 4 கணக்கு வரைக்கும் ஒன் வேர்டு தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கணக்கு 5வது கணக்குலேருந்து நான் வந்து இந்த வீடியோவில் நடத்துகிறேன். இப்போ வாங்க இந்த கணக்குக்குள்ளே போகலாம். நீங்கள் போர்டில் பார்க்குற மாதிரி ஒரு எண்கோட்டினை வரைந்து அதன் மீது பின்வரும் விகிதமுறு எண்களை குறிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் முதல் கணக்காக 9/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, முதல் கணக்கு 9/4. இதை வந்து எண்கோட்டில் குறிக்கணும். எண்கோட்டில் குறிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல 9/4 அப்படிங்கிறத ஒரு தசம எண்ணாக மாற்றி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு குறிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது 9/4 என்ன செய்யலாம், தசம எண்ணாக மாற்றணும்னா வகுத்தல் போடணும். 9 4ஆல் வகுக்கும்போது 2×8 மிச்சம் 1, 1க்குள்ளே 4 இருக்காது. அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிட்டு இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். அடுத்ததாக 10க்குள்ளே எத்தனை 4 இருக்கும், 2 4 இருக்கும். 2×8 திரும்பவும் அங்கே மிச்சம் 2, இங்கேயும் 2க்குள்ளே 4 இல்லை. அப்போ ஒரு 0 இங்கே சேர்த்துக்கிட்டு இப்போ அந்த 20 இங்கே 4 இருக்கா. இப்போ 20/4 எத்தனை, 5. அப்போது 5×20க்கு இங்கே 20 சரியாக போச்சு, 0 கிடச்சிருச்சு. அப்போது 9/4 அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சரு, 2.25. இதை வந்து நம்ம இப்போ என்கோடில் குறிக்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு என்கோடு வரையணும். வரைஞ்சிட்டு நமக்கு மைனஸில் ஆன்சர் வரப்போகிறதில்ல. அதனால் 0 லெஃப்ட் சைடில் -1 -2 மட்டும் போட்டுக்கலாம். இந்த பக்கம் 1 2 3 4 இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். நமக்கு தேவையான நம்பர் 2.25. இது எங்கே இருக்கும், 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும். 2.2 அப்படிங்கிறதுனால பாதிக்கு லெஃப்ட் சைடில் தான் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யலாம், இதை குறிக்கலாம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா, இப்படி ஒரு கோடு இந்த மாதிரி போட்டு 2.25 அப்படின்னு எழுதிடணும். இதுதான் இந்த நம்பரை வந்து என்கோட்டில் குறிக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கு முடிச்சிட்டோம். அடுத்து 2வது கணக்கு போகலாம். 2வது கணக்கு என்ன அப்படின்னா, -8/3. -8/3 அதே மாதிரி திரும்ப என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 8/3 வகுத்தல் போட போகிறோம். 2×3 6, மிச்சம் 2, ஒரு 0 சேர்த்துக்கலாம், மேலே புள்ளி வச்சுக்கலாம். 6×3 18, திரும்பவும் மிச்சம் 2, ஒரு 0 சேர்த்துக்கலாம். 6×3 18 பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. திரும்ப அதே 2 மிச்சம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை போட்டுக்கலாம். -2.66666 போய்கிட்டே இருக்கும். 6 போயிட்டே இருக்குன்னு அதை எப்படி எழுதலாம், -2.6 போட்டு மேலே ஒரு கோடு, இந்த பார் போட்டோம் அப்படின்னா இந்த 6 மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா திரும்ப போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை என்கோட்டில் எப்படி குறிக்கிறது அப்படின்னா, அதே மாதிரி தான், போன கணக்கில் செஞ்ச மாதிரியே தான். இங்கே 0 -1, இங்கே -2, 1 2 3 4 5 6 போயிட்டே இருக்கும். இப்போ இந்த நம்பர் என்ன, -2.6 பாரா. அப்போ -2க்கும் -3க்கும் நடுவில் இருக்கும். நான் அந்த மைனஸை மறந்து இங்கேயே போடாமல் விட்டுட்டேன். இந்த பக்கம் என்ன செய்யலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். இந்த கோடை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்படி. அப்போ இங்கே -1, இங்கே -2 இருக்குது. அடுத்து இங்கே -3 போட்டுக்கலாம். இப்போ இந்த -2க்கும் -3க்கும் நடுவில் தான் இது வரும். அப்போது 2.6 வந்து பாதியை விட அதிகம். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த நம்பரை குறிக்கலாம். -2.6 மேலே போடு. அதாவது இது என்ன நம்பரு, -8.8/3. இதுதான் இந்த நம்பரை என்கோட்டில் குறிக்கிறது. அடுத்த கணக்கு போகலாம் வாங்க. அடுத்த கணக்கு என்ன இருக்கு, 17/-5. ரெண்டுமே மைனஸ் அப்படிங்கிறதுனால அது என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். 17/5 தான். இப்போ 17/5 என்ன செய்ய போகிறோம்னா வகுத்தல் போட போகிறோம். 17க்குள்ளே எத்தனை 5 இருக்குது, 3×5 15, மிச்சம் 2, ஒரு 0 சேர்த்துக்கலாம். 20க்குள்ளே எத்தனை 5 இருக்குது, 4 5 இருக்குது. அப்போது 3.4. -17/-5 is equal to 3.4.
அப்போ இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக என்கோடில் குறிச்சிடலாம். அதே மெத்தட் தான் இங்கே வந்து ஆன்சரு ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ இங்கே 0, இங்கே -1 இங்கே போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் ரைட் சைடில் 1 2 3 4 5 -3.4 அப்படிங்கிறது எதுக்கு 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும். இப்போ 3.4 அப்படிங்கிறது பாதிக்கும் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தள்ளி வரும். கொஞ்சம் இடத்துல என்ன செஞ்சுக்கலாம், இதை குறிச்சிக்கலாம் 3.4 ரைட்டா. இப்போ என்ன செஞ்சோம், 3 கணக்கை முடிச்சாச்சு. 4ஆவது கணக்கு போகலாம். அடுத்து இதை டெலிட் பண்ணிவிட்டு அடுத்து 4ஆவது கணக்கு. 4ஆவது கணக்கு என்னது, 15/-4. இந்த மைனஸ் கீழே இருக்கிறத மேலே கொண்டு வந்துக்கலாம். -15/4. அப்போ நம்ம முதல்ல என்ன செஞ்சுக்கலாம், 15/4 பின்னமாக இருக்கிறத தசமாவை மாற்றிக்கலாம். 15க்குள்ளே எத்தனை 4 இருக்கும், 3 12, மிச்சம் 3 இருக்குது. ஒரு 0 சேர்த்துக்கிட்டு மேலே புள்ளி வச்சுக்கலாம். 30க்குள்ளே எத்தனை 4 இருக்கும், 7 28, மிச்சம் 2, ஒரு 0 சேர்த்துக்கலாம். 20க்குள்ளே எத்தனை 4 இருக்கும், 5, அப்போ 5 20, 0 வந்துருச்சா. அப்போது -15/4 = மைனஸ் இங்கே நம்ம போடல, அப்போ இங்கே மைனஸ் போட்டுக்கணும். -3.75 ஆன்சர் மைனஸில் கிடச்சிருக்கு. அப்போ என்கோடில் என்ன செய்யணும், மைனஸுக்கு இங்கே 0 போட்டுக்கணும். 1 2 போயிட்டே இருக்கட்டும். இந்த பக்கம் -1 -2 -3 -4 -5 நமக்கு தேவையான நம்பரு -3.75. அப்போ -3க்கும் -4க்கும் நடுவில் இருக்கும். 0.75 இருக்கிறதுனால முக்கால்வாசி தள்ளி இந்த இடத்துல வச்சு போட்டுடலாம். -3.75. இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா 4 கணக்கையும் என்கோட்டில் குறிச்சிட்டோம். 4 நம்பர்ஸையும் என்ன செஞ்சிட்டோம், என்கோட்டில் குறிச்சிட்டோம். அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் 6 7 கணக்குகளை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்.